புதுச்சேரி பெத்த செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆசிரியர் தின விழா பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உழவர்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் சிவசங்கர் எம்எல்ஏ ஆகியோர் வருகை புரிந்தனர். முதல்வர் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினார். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியாகிய இன்றைய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் உரையாற்றுகையில், இந்தியாவும் இந்திய கலாச்சாரமும் எப்பொழுதும் குரு சிஷ்ய உறவுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. அந்த பாரம்பரியத்தை ஒரு படி முன்னோக்கி எடுத்து சென்று அதனை காக்கும் கடமை மாணவர்களுக்கு உண்டு என்பதை வலியுறுத்தினார். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் பெற்றோர்களுக்கு உள்ள அதே பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களிடத்தும் உள்ளது என்பதை கூறி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சிவசங்கர் எம்எல்ஏ அவர்கள் உரையாற்றுகையில், மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைத்து ஆசிரியர்களையும் மதித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று தனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மகத்தான பங்களிப்பை வழங்கும் ஆசிரியர் பெருமக்களை கௌரவிக்கும் வகையில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. உங்களுக்காக அவர்கள் நேரம் செலவு செய்கிறார்கள். அவருடைய குழந்தையை யார் பார்த்துக் கொள்ளார்கள் பாருங்கள். தன்னுடைய குழந்தை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற கவலையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை நம்பி ஒப்படைத்திருக்கிற மற்ற குடும்பங்கள் நம்பி ஒப்படைத்திருக்கிற உங்களை குழந்தைகளை எல்லாம் மிக சிறப்பாக வளர்த்துக் கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் எந்த வகையிலே மாணவ செல்வங்கள் நான் நன்றி தெரிவிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எந்த வகையில கொடுக்க முடியும்? நன்றாக படித்து நன்றாக ஒரு உலகத்திலே நம்முடைய நாட்டிலே ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் செல்கிற பொழுது அந்த ஆசிரியர் இவர் என்னிடத்திலே படித்த மாணவர் என்று சொல்கிற பொழுதுதான் நம்முடைய நன்றி அதன் முழுமையாக முடியும். ஆகவே குழந்தைகள், உங்களுக்கு நிகழ்ந்த பொறுப்புணர்வோடு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய பள்ளியிலே படிக்கிற போது நமது படிப்பிலே முழுமையான கவனத்தை செலுத்தி நீங்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தர வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் ஒவ்வொரு பள்ளியிலும் 100க்கு தேர்ச்சி விகிதம் கொடுக்கிற என்னுடைய குரு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தானே அந்த சொல்ற அவருக்கே கிடையாது. அவருடைய ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அவருக்கும் என்னுடைய இந்த குருவா இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். शुक्रिया शुक्रिया शुक्रिया